Hi, hello friends. Welcome to Lone Wolf. நேத்திக்கு நம்ம பாப்லோஸ் அபேண்டன் மேன்ஷன் பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 2க்கு போகலாம். நேத்திக்கு லா மேனுவலா அந்த மேன்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேன்ஷனோட பேர் ஹசிண்டா நாப்போலிஸ். ஸ்பானிஷில் இதோட மீனிங் என்னென்னா நாப்போலிஸ் எஸ்டேட். இந்த எஸ்டேட் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, this estate has a lot of memories. பாப்லோட lot of memories இருக்குது இந்த எஸ்டேட்டில். எஸ்பெஷலி அவருடைய ஃபன் அண்ட் லவ்விங் சைடை நம்ம இந்த இதில் பார்க்கலாம், இந்த எஸ்டேட்டில் பார்க்கலாம். பிகாஸ் பாப்லோனா ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன். இப்போ பாரு பிஸ்னஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். மாஸ் மர்டர்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் தானே நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அது இல்லாமல் அவருக்கு இன்னொரு ஃபன் லவ்விங் சைடு இருக்குது. அவங்களோட குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக இந்த வீட்டில் அவர் இருப்பார் அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. Conocer a Disney siempre es un sueño de cualquier ser humano. El papá se volvía un niño en ese parque con Sebas. Se subía a todas las montañas rusas así se muriera del pánico porque no le gustaban las montañas rusas, pero igual todo lo que fuera posible para ver a Sebas feliz. இந்த எஸ்டேட் இருந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புயர்டோ ட்ரின்ஃபோ, கொலம்பியா. இந்த எஸ்டேட்டோட சைஸ் பாருங்கள். திஸ் எஸ்டேட் கவர்ட் 7.7 ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் லேண்ட். இது டிஸ்னிலேண்ட் பாரிஸை விட பெரிய இடம். இட் வாஸ் ஃபில்ட் வித் தீம் பார்க் அட்ராக்ஷன்ஸ், நிறைய ரைட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸ்பானிஷ் கொலோனியல் ஹவுஸ், ஒரு ஸ்கல்ப்சர் பார்க் அண்ட் அ ஜூ. அந்த ஜூவில் இட் ஹேட் ஆல் சார்ட் ஆஃப் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ். தெர் வாஸ் அ புல் ரிங் அண்ட் அ கார் ரேசிங் ட்ராக். திஸ் பிளேஸ் ஆல்சோ ஹேட் அ private airport to store all of his private jets. ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய மேன்ஷன் தான் அது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அவருக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவர் இங்கே அவருடைய கலெக்ஷன் ஆஃப் லக்ஸுரி அண்ட் ஆன்டிக் கார்ஸ் எல்லாத்தையும் அங்கே பார்க் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அண்ட் ஃபாலோவிங் ஹிஸ் டெத் இந்த இயர் 1993க்கு அப்புறமா இங்கே நிறைய பில்டிங்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி தீம் பார்க்கை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எஸ்டேட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லா காசா கிராண்டே. இவர்கிட்ட இருக்கிற அந்த அளவுக்கு வெல்த்தை வச்சுட்டு கொலம்பியாவில் மட்டுமா அவர் வீடு வாங்கியிருப்பார். இந்த ப்ராப்பர்ட்டி கொலம்பியாவுக்கு வெளியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன் த டைனி ஐலாண்ட் ஆஃப் கரீபியன். அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டி டைனி ஐலாண்ட் ஆஃப் கரீபியன் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா இல்லா கிராண்டே ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் வெறும் 1000 பேர் தான் இருந்திருக்காங்க, 1000 தான் இருந்திருக்காங்க பாப்புலேஷன் இவர் அந்த இடத்துல வாங்கி வீடு கட்டும் போது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஐலாண்டுக்கு போகணுன்னா கார்டிகனா அப்படின்ற இடத்துலேருந்து வெறும் போட்டில் தான் போக முடியும். ஓகே, லா காசா கிராண்டே வாஸ் கன்சிடர்ட் டு பி த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன் அப்படின்னா சைஸில் நான் சொல்லலைங்க, அதோடைய நம்பர் ஆஃப் ரூம்ஸ். இட் ஹேட் 300 ஃபர்னிஷ்ட் ரூம்ஸ். ஒரு ரூம்ஸ்லையும் அங்கே இருக்கிற பாத்ரூமில் கோல்ட் ஷவர் ஹெட்ஸ் இருந்திருக்கு. அப்புறமா இந்த வீடு பாப்லோவுடைய லைஃப் ஸ்டைலை சிம்பாலிக்காக காட்டுது. இந்த வீடு அவர் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா, சீக்ரெட் பார்ட்டிஸ் நிறைய நடத்துவார். அண்டர்வேர்ல்டோட பெரிய பெரிய தலைங்கள்லாம் அங்கே வருவாங்க. அண்ட் இட் ஹேட் அன் எனார்மஸ் ஸ்விம்மிங் பூல், ஹெலிகாப்டர் லேண்டிங் பேட் அண்ட் அ டாக். சும்மாலாம் இந்த இடத்துக்கு போயிட முடியாதுங்க. அந்த இடத்துக்கு, அந்த ஐலாண்டுக்கு நம்ம போய் ரீச் ஆகிட்ட அப்புறமாவும் இறங்கி ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் ட்ரெக்கிங் பண்ணணுமா இந்த கரீபியன் ஃபாரஸ்ட்டில். ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் ட்ரெக்கிங்க்கு அப்புறமா நமக்கு அந்த மேன்ஷனோட சின்ன கிளிம்ஸ் தூரமாக தெரியும். அங்கே இமீடியட்டாக ஒரு ஆர்ம்டு கார்டு துப்பாக்கி வச்சு நின்றுட்டுருப்பார் இங்கேருந்து கிளம்ப சொல்லி. ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்த மேன்ஷன், அதாவது 1993 பாப்லோட டெத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட் இதை அண்டர்டேக் பண்ணிட்ட அப்புறமா பெருசாக எதுவும் மெயின்டைன் பண்ணலை, அப்படியே அபேண்டனாக விட்டுட்டாங்க. பாப்லோ டைமில் பெரிய பெரிய அண்டர் வேர்ல்டில் இருக்கிற தலைங்க அவங்களுடைய மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்த இடம் அது. இன்றைக்கி இந்த இடம் அபேண்டனாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இந்த இடம், இந்த அபேண்டன் மேன்ஷன் கூகுள் மேப்ஸில் கூட இன்றைக்கி நமக்கு தெரியாதான்.
பாப்லோ எஸ்கோபார்னாலே பிரம்மாண்டமான மேன்ஷன் பெரிய பெரிய வீடுங்கள் தான் இருப்பார் அப்படிங்கிறது இல்லைங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடு. மொனாக்கோ பில்டிங். இது கொலம்பியாவில் மெடலின் அப்படின்ற ஒரு சிட்டியில் இவர் கட்டியிருக்காரு. இது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான் கம்பேரிங் டு ஹிஸ் அதர் பிக் மேன்ஷன்ஸ். இது ஒரு 6 story பில்டிங். இட் வாஸ் அ கிரே 6 story டால் பில்டிங் வித் பியூட்டிஃபுல் டெக்கர். அண்ட் அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர் தான் அவருடைய ஃபேவரட் பிளேஸ். பிகாஸ் அங்கே தான் டெக்ட் அவுட் பென்ட் ஹவுஸ் இருக்குது. 1988 அவருடைய ரைவல் கார்டல் இந்த பிளேஸை பாம் பண்ணிட்டாங்க. ஸோ பில்டிங் டேமேஜாக இருக்குது. அங்கே அப்போது அவர் எஸ்கேப் ஆகி அந்த பில்டிங்கை விட்டு போனது தான். அப்போது அபேண்டன் ஆன அந்த பில்டிங் செவரல் டெக்கேட்ஸ் வரைக்கும் அபேண்டனாகவே இருந்திருக்கு. பாப்லோவோட டெத்துக்கு அப்புறமா அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. அங்கே வந்த டூரிஸ்ட் எல்லாம் சிட்டியில் இப்படி ஒரு இடம் இருக்கா, சரி ஒரு கிங்பின் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வீட்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த இடத்த விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்டில் 2018 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதா முடிவு பண்ணி பாம் பிளாஸ்ட் பண்ணி ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பெயின்ஃபுல் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. அது நமக்கு வேண்டாம், அது சிட்டியோட அழகை ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க தரமட்டமாக்கிட்டாங்க. ஆக்கிட்டு அந்த இடத்த ஒரு மெமோரியலாக மாற்றிட்டாங்க. யாருக்காகனா பாப்லோவால் கொல்லப்பட்ட விக்டிம்ஸ்க்கு அந்த ஏரியா ஒரு மெமோரியலாக அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீட் யூ அகெயின் in the next video with the final part. Until then, bye, take care.